அப்புறம் இந்த ஜெமினின்ற ஆப் வந்து யாரோடது, அது கூகுளோடது. மெட்டான்னு ஒரு ஏஐ இருக்குது, அந்த மெட்டா யாரோடது, ஃபேஸ்புக்கோடது. இப்படி பல்வேறு இது வந்துருச்சு. நான் பார்த்த வர பார்த்திங்கன்னா ஜெமினி வந்து இமேஜ் ரெஸ்டோரேஷனில் ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. இமேஜ் ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சிங்களேன், ரொம்ப பழைய ஃபோட்டோன்னு. இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோவை ரெஸ்டோர் பண்ணேன். அதாவது சொன்னல எங்கள் மாமனார் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி, போன 28ஆம் இறந்தாருன்னு. அப்போது அங்கே என் பையன் போனப்போ அங்கே இருந்த ஒரு பழைய ஆல்பம் எதையோ எடுத்து பார்த்துட்டு, அதில் என் மனைவி வந்து பள்ளி படித்து கொண்டு இருந்த காலத்தில் அவங்க அப்பாவோட புல்லட் மேலே ஏறி உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்துருக்காங்க. அது பழைய காலத்து ஒரு கலர் ஃபோட்டோ. அதை கொண்டாந்து காமிச்சான். சரின்னு ஜெமினியில் போட்டு ரெஸ்டோர் பண்ணால் நேற்று எடுத்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது. அது அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது. அதை நல்லா பெருசாக ஃப்ரேம் பண்ணி வீட்லேயே மாட்டியாச்சுன்னு வச்சுக்கிங்க. அதுக்கு வீட்டில் ஒரு சண்டை வேறு, என் பழைய வயது ஃபோட்டோலாம் எதுக்கு கொண்டாந்து மாட்டி வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு. அது ஒரு பக்கம். இமேஜ் ரெஸ்டோரேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்